எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குயின்ஸ் பார்க் மற்றும் அதனை சுற்றி உள்ள இடங்கள். இது ஹம்பி தொடரோட 5வது காணொலி. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த குயின்ஸ் பாத் அதை சுற்றியில் இருக்க இடங்கள் எல்லாமே ராயல் என்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா இது எல்லாமே அரச குடும்பத்தினர் வாழக்கூடிய அல்லது புழங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறனால. ராயல் என்க்ளேவ் போகிறதுக்கு முதல்ல ஹொசப்பேட்டிலேருந்து கமலபுரா வரணுங்க. அடிக்கடி ஹொசப்பேட்டுன்ற பேரை யூஸ் பண்ணுறோம். ஹொசப்பேட்டை அப்படின்னா புதுப்பேட்டைன்னு தமிழ் அர்த்தங்க. முதல்ல நாம் இந்த குயின்ஸ் பாத் இந்த கட்டடத்தை பார்த்துடலாம். இந்த குயின்ஸ் பாத் பற்றி 2 வேறுபட்ட கணிப்புகள் இருக்குது. ஒன்று, இது மன்னர் 2ஆம் ஹரிகர் அவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும் ஒரு சிலரும், இன்னொரு கணிப்பு என்னென்னா இது மன்னர் கிருஷ்ணதேவராயர் அவரோட சகோதரர் அவருக்கு பின் மன்னர் அச்சுத ராயரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பெருவாரியான சரித்திர பதிவுகளில் அச்சுத ராயர் பேரே இருக்குங்க. இதுதாங்க குயின்ஸ் பாத். நாங்கள் வெளியே நிறைய பதிவுகளை பண்ணல, ஏன்னா வெளியே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த குயின்ஸ் பாத். இதுதான் குயின்ஸ் பாத்தோட நார்த்தன் சைடு என்டர், வடக்கு புறமான வழி. இந்த குயின்ஸ் பாத் இந்தோ இஸ்லாமிக் அல்லது இந்தோ சார்சானிக் முறையில் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இதோட பரப்பளவு 30 சதுர மீட்டர். இதோட குளிக்கும் தொட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது மட்டும் 15 சதுர மீட்டர். இந்த குளிக்கிற தொட்டியோட ஆழம் மட்டுமே 1.8 மீட்டர்கள். இதுக்கு மேற்பூர கூரை இல்லைங்க. இது அப்படியே திறந்தபடியே இருக்குது. மேலே கூரை கிடையாது, திறந்தபடியே இருக்குது. இந்த குயின்ஸ் பாத் செங்கல், ஆற்று மணல் மற்றும் கருங்கல் மற்றும் சுண்ணாம்பு சாந்து ஆகியவற்றின் கலவையால் கட்டப்பட்டது. இதுவே இதோட உறுதிக்கு நல்ல ஒரு சான்று. அதோட இதை சுற்றிலும் பால்கனி மாதிரியான அமைப்புகள் நிறைய இருக்குது. அந்த அமைப்புகள் எதுக்கு அப்படின்னா, ராணிகள், மன்னர்கள், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே ஓய்வெடுக்கிறதுக்கு, குளிச்சுட்டு ஓய்வெடுக்கிறதுக்கான இடங்கள் தான் அது. அதை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. அதோட இது நல்ல விலாசமாக காற்றோட்டமாக இருக்கும். வெளியிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல காற்றோட்டம், அதோட நல்ல வெளிச்சமாக கட்டியிருக்காங்க. இந்த இந்தோ இஸ்லாமிக் கட்டிடக்கலை 12ஆம் நூற்றாண்டுகளில் தாங்க, பிற்பகுதியில் தான் இந்தியாவில் முக்கியத்துவம் பெற்றது. இதில் என்ன அப்படி ஒரு சிறப்பு அமைப்புன்னா, இது உருவக தவிர்ப்பு. அதாவது மனித மற்றும் விலங்கு உருவங்களை இந்த பில்டிங்கில் எதுலேயுமே பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக வளைவுகள், ஓவியங்கள், அலங்கார எழுத்துக்கள், அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. மக்களே, இந்த லேடியை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருங்க, நாங்கள் இவங்க யாருன்னு அப்புறமா சொல்லுவோம். இந்த இந்தோ இஸ்லாமிக் கட்டிடக்கலையில் அலங்காரமான தோட்டங்கள் அமைக்கிறது, அப்புறம் கோட்டைகள், மினார்கள், இதெல்லாம் கூட அடங்கும். நம்ம குதும்பினார் மற்றும் தாஜ்மஹால், இன்னும் ஏராளமான விஷயங்கள் கூட இதில் அடங்கும். இங்கே ஒரு கால்வாய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால்வாய் வழியாக தான் இந்த குளிக்கும் தொட்டிக்கு இந்த குயின்ஸ் பாத்துக்கு தண்ணீரை வெளியிருந்து கொண்டு வந்திருக்காங்க. வெளியே அகழி மாதிரி அமைப்பு இருக்குங்க. இந்த குயின்ஸ் பாத் சுற்றிலும் ஒரு அகழி மாதிரி அமைப்பு இருக்குது. அந்த அகழியில் முதல்ல தண்ணியை நிறச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த கால்வாய் வழியாக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தண்ணி எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, கமலபுரா ஏரியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த கமலபுரா ஏரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஏரி. இந்த ஏரியிலிருந்து தான் தனியான கால்வாய் மூலமாக இந்த குயின்ஸ் பாத்துக்கு தண்ணீரில் கொண்டு வந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. இந்த கமலபுரா ஏரியை கட்டுவித்தவர் மன்னர் 2ஆம் தேவராயர். இது இவரோட மனைவி கமலாதேவியோட பெயரால் இருக்குது. இது 15ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே கட்டப்பட்டது. இந்த இந்தோ இஸ்லாமிக் அமைப்பு முறையோட சிறப்பம்சம் என்னென்னா, இதனோட மேற்புற கூரைகள் தான். இந்த கூரைகள் பார்த்திங்கன்னா கீழேருந்து, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு, கீழேருந்து நல்ல குழிவாக உயர்த்தி காட்டுறதுக்காக ஒரு குழிவான அமைப்பை கீழேருந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழாக குமிழாக அப்படியே ஒரு பில்லர்ஸை மேலேருந்து கீழாக கட்டியிருக்காங்க. இது இந்த இந்தோ இஸ்லாமிக்கோட சிறப்பம்சத்தில் ஒன்று. இந்த மேற்கூரை அமைப்புகள் மட்டும் இல்லைங்க, மொத்தமாகவே இந்த குயின்ஸ் பாத்தோட அமைப்புகள்
நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புகளோட கட்டியிருக்கிறாங்க. அதோட விஜயநகரம் அந்த காலத்திலேயே நீர் மேலாண்மையில் வந்து ரொம்ப சிறந்திருந்தது. மன்னர் 2ஆம் ஹரிகர் துங்கபத்ரா நதியில் ஒரு அணை ஒன்றை கட்டினார். அந்த அணையில் இருந்து ஒரு கால்வாயை வெட்டி அதை வந்து விஜயநகரத்துக்கு நீர்ப்பாசன வசதிகளை செஞ்சார். அந்த கால்வாய் இன்னும் உபயோகத்தில் இருக்குது. அது விஜயநகரத்தோட வடக்கு புறமாக இருக்குது. அதே மாதிரி மன்னர் 1ஆம் தேவராயர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தெற்கு பக்கமாக ஒரு கால்வாயை வெட்டுவித்தார். அதுவும் கூட இன்னுமே உபயோகத்தில் இருக்குது. இந்த குயின்ஸ் பாத்தோட குளியல் தொட்டிக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா பால்கனி மாதிரியான அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகள் எல்லாமே ரொம்பவுமே செஞ்சுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த கருங்கல் தூண்கள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் வந்து முட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க, கீழே சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக. இது ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் படையெடுப்புகள், சரியான மெயின்டெனன்ஸ், அதாவது பராமரிப்பு இல்லாதனால தான். இதனோட அந்த பால்கனி அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே அந்த சுண்ணாம்பு சாந்து அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி கூட அந்த சாந்துகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவலாக பயன்படுத்தியிருக்காங்க. அது கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த மொத்த கட்டடமுமே. அதோட இதனோட சிறப்பு கருங்கல், அடித்தளமெல்லாம் கருங்கல், அப்புறம் செங்கல், அந்த காலத்து சுட்ட செங்கல்கள், இதெல்லாம் வந்து வச்சு கட்டியிருக்காங்க. இந்த சிறப்புமிக்க இந்த கட்டடத்தை வந்து நாங்கள் ரொம்பவுமே நல்லாவே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். உள்ளே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் மட்டும்தான் அலௌடுன்னு எங்களுக்கு வந்து அப்போ வந்து தெரியல. வீடியோகிராஃப்ஸும் எடுக்கலான்ட்டு நாங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தோம். நான் முதல்ல ஒரு லேடி ஒருத்தரை சொன்னேன் இல்லையா, அவங்க தான் இப்போ இந்த சீனில் வருவாங்க. நாங்கள் அப்படியே இதில் லயிச்சு போய் மும்முரமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா வீடியோவும் பொறுமையாக நிதானமாக அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ சிறப்பான ஒரு கட்டத்தை கட்டியிருக்காங்களே அப்படின்ற ஒரு மெய்ச்சல் போட பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மா மெதுவாக எங்களை பார்த்துட்டு மெதுவாக வந்தாங்க. அவங்க வர்ற நடையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, அவங்க கழுத்தில் வந்து டேக்கையும் பார்த்தேன். அப்போ தான் டேக்கை பார்க்குறேன். அதோடு அப்படியே கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே கேமராவை வந்து இந்த ராயல் என்க்ளேவ் முழுக்கவே கேமராவை யூஸ் பண்ண விடலை. மற்றவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த அம்மா ஒரு நல்ல மனுஷி, எங்களை எதுவும் சொல்லலை. அடுத்து நாங்கள் போன இடம் ஆக்டாகனல் பாத், அருங்கோண குழியில கூடம். இது கிருஷ்ணதேவராய மன்னரினால் கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது. இது முழுக்க முழுக்க கருங்கல்ல தான் கட்டப்பட்டிருக்கு. இது 16வது நூற்றாண்டில் பிற்பகுதியில் கட்டப்பட்டு இருக்கலாம் என விஜயநகர வரலாறு கூறுது. இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது தாமரை மகாலுங்க. இது ஒரு அற்புதமான வடிவமைப்பு. இதற்கு சித்ராங்கினி மகால் அப்படின்னு மற்றொரு பெயர் கூட இருக்கு. இது அரச குல மகளிருக்காக கட்டப்பட்டது. கிருஷ்ணதேவராயன் 2 மனைவிகளில் ஒருத்தர் கட்டப்பட்ட ஒரு கட்டம் அப்படின்னு கூட இதை சொல்கிறாங்க. இது விஜயநகர கட்டிடக்கலை வடிவம். இதோட 24 தூண்களும் இதன் தாமரை போன்ற வடிவத்தை தாங்கி நிற்கிறத பார்க்கலாம். அடுத்து நம்ம போகக்கூடிய இடம் குகை கோயில். குகை கோயிலை நல்லா பார்த்தாலே இங்கே பாருங்கள் நம்ம மக்கள் பண்ணியிருக்கிற மெயின் ப்ராப்ளமே தாங்க. ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு போகணுன்னா இந்த ஹார்ட் ஷேப் போட்டு அவங்க பேர் எழுதி வைக்கிறது. சரி, அதை கூட விடுங்க. குகை கோயில் இது நல்லா நாங்கள் போகும்போது பராமரிக்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தது. எல்லாருமே வெளில எக்ஸ்கவேஷன் மாதிரி எல்லாம் தோண்டிட்டு இருந்தாங்க இன்னும். ஆனால் அந்த குகை கோயிலில் ஒரு மெயினான ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கிற ஏன்ஷியன்ட் ஸ்பைடர்ஸ்ன்னு சொல்லலாம். நான் உள்ளே போகும்போது கேமரா எடுத்துகிட்டு போகும்போதே திடீர்னு ஒரு டரான்ஷுலா சிலந்தி அளவுக்கு ஒரு பெரிய கொடிய ஒரு சிலந்தி இருந்தது. அதை பார்த்தோன்னே உடனே அந்த கோயிலை விட்டு வெளில வந்தேன். இந்த கோயிலில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உருவ வழிபாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே வழிபாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் போர் எடுப்புனால நீங்கள் நினச்ச மாதிரி தான் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக இந்த டூர்லேயே ஒரு அருமையான ஒரு ரெஸ்டாரண்ட், மேங்கோ ட்ரீ ரெஸ்டாரண்ட். கமலபுரா போகும்போதே இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு நிஜமாலுமே ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. சாப்பாடுலேருந்து அட்மாஸ்பியரிக்லேருந்து ரொம்ப நல்லா இருக்குது.
நாங்கள் போனோன்னு அந்த ஏதோ ஒரு காரணத்துக்காகவே தமிழ் பாட்டு போட்டாங்க. அதுவும் ஒரு மனசுக்கு ஒரு மிக ஒரு நிம்மதியை கொடுத்தது. இங்கே நல்லா பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கீழே உட்காரணுன்னா கீழே உட்காந்து கூட சாப்பிட்லாம். நீங்கள் நிறைய ஃபாரினர்ஸ்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்றதா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க. அண்ட் அது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ பாருங்கள், நான் பாட்டுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட்டை கவனிக்காம மொபைல் கவனிக்கிறேன், வெரி பேட். பட் வாட் எவர், நிஜமாலுமே நைஸ் ரெஸ்டாரண்ட். ஹம்பி இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா மெயினாக இந்த மேங்கோ ட்ரீ ரெஸ்டாரண்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே worth your டைம். இந்த காணொளியில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சரித்திர பதிவுகளை உங்களுக்கு சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதாவது குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஹம்பியோட அடுத்த பதிவுகள் இன்னுமே வரும். இன்னும் ஹம்பி முடியல. இன்னும் இங்கே பார்க்குறதுக்கும் நம்ம ஆராயறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி.